ஆசிரியர் பெருமக்களுக்கு வணக்கம். 6th ஃபர்ஸ்ட் டேர்ம் எக்ஸசைஸ் 5.1ல இருக்கக்கூடிய கொஷின்ஸுக்கு ஆன்சர்ஸை பார்க்கலாம். ஃபில் இன் த பிளாங்க்ஸ். த கலெக்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இஸ் கால்டு, அதாவது திரட்டப்பட்ட தகவல்களை என்னன்னு சொல்லி சொல்லுவோம் அப்படின்னா டேட்டா, அதாவது தமிழில் தரவு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேவா? அன் எக்ஸாம்பிள் ஆஃப் பிரைமரி டேட்டா, முதல்நிலை தரவிற்கு ஒரு எடுத்துக்காட்டு. நம்ம இதில் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வீடியோ போடும்போது இந்த முதல்நிலை தரவு, இரண்டாம் நிலை தரவு பற்றி எல்லாம் தெளிவாக சொல்லியிருப்போம். முதல்நிலை தரவு அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் நாம் ஒரு இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணுறது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஸ்கூல் லெவலில் எடுத்துக்கணும் அப்படின்னா வருகை புரியாத மாணவர்களுடைய எண்ணிக்கை, ஒரு நாளில் வருகை புரியாத மாணவர்கள் இப்படின்னு ஒரு டேட்டா எடுக்கிறோம் அப்படின்னா அதுதான் முதல்நிலை டேட்டா. அதாவது லிஸ்ட் ஆஃப் ஆப்சன்டீஸ், யார் யாரெல்லாம் வரல அப்படின்னு எடுப்போம் இல்லையா, அந்த டேட்டா பிரைமரி டேட்டாவுக்கு ஒரு உதாரணம். சரிங்களா? அதுக்கப்புறம் அவன் ஒரு பையனை எடுத்துக்கிட்டு அவன் எத்தனை நாள் வராமல் இருக்கான், ஒரு மாதத்தில் எவ்வளோ நாள் வரல அப்படின்லாம் பார்த்தா அது ஒட்டுமொத்தமாக கலெக்ஷனை பார்க்கறது செகண்டரி டேட்டான்னு வந்துடும். அதே மாதிரி அடுத்த கொஸ்டின் பாருங்க. எக்ஸாம்பிள் ஆஃப் செகண்டரி டேட்டா, இரண்டாம் நிலை தரவு அப்படின்னா ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கிற ஒரு டேட்டா வச்சு நாம் அனலைஸ் பண்ணுறது. இப்போ உதாரணத்துக்கு நம்ம நெட்ல இருந்து ஒரு கிரிக்கெட் ஸ்கோர் எல்லாம் கலெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா கலெக்ஷன் ஆஃப் கிரிக்கெட் ஸ்கோர்ஸ், நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம், நான் சும்மா ஒன்று மட்டும் சொல்கிறேன். கலெக்ஷன் ஆஃப் ஸ்கோர்ஸ் ஃப்ரம் இன்டர்நெட்ல இருந்து ஒரு சோர்ஸ் எடுக்கிறோம்னா இணையத்திலிருந்து எடுக்கப்பட்ட நீங்க எழுதுறது தான், நம்ம இந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுட்டு எப்படி இருந்தாலும் ஓகே தான். இணையத்தில் எடுக்கப்பட்ட ஸ்கோர், ரன்களின் விகிதம், ரன்களின் விவரம் இப்படின்னு கூட எழுதிக்கலாம். சரிங்களா? ஓட்டங்களின் விவரம் அப்படின்னு கூட எழுதிக்கலாம். ஓகேவா? அடுத்ததா இதில் அவங்க நமக்கு கொஸ்டின்ல கொடுக்கும்போது கீழே ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்கன்னா அவங்க ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு அதுல இருந்து எதுன்னு கேட்பாங்க. அப்ப நமக்கு முதல்நிலை தரவுனா என்ன, இரண்டாம் நிலை தரவுனா என்ன, பிரைமரி செகண்டரி அப்படிங்கிறதோட விளக்கம் தெரிஞ்சாதான் நீங்க எதுன்னு சூஸ் பண்ண முடியும். அதுக்கு நம்ம ஸ்டாட்ல ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம், அதை பார்த்தோம்னா தெரிஞ்சிடும். ஓகேவா? அடுத்ததான் த டேலி மார்க்ஸ் ஃபார் நம்பர் 8, 8க்கான நேர்கோட்டுக்குறி 1 2 3 4 5 வரும்போது ஒரு கிராஸ், 6 7 8. ஓகேவா? ஸோ 4 கோடு போட்டுட்டு 5வது கிராஸ் போட்டணும், அதுக்கப்புறம் 6 7 8ன்னு எழுதணும். இதுதான் நேர்கோட்டுக்குறி, டேலி மார்க்னு சொல்லுவாங்க. நமக்கான இது அப்ஜெக்டிவ் வரும்போது அதே மாதிரி தான் கேட்டிருக்காங்க பாருங்க. திட்ட வடிவில் 7 என்ற எண் மதிப்பிற்கான நேர்கோட்டுக்குறிகள் 7. பாருங்க, நேர்கோட்டுக்குறின்னும் போது இது 5 வரைக்கும் போட்டுட்டு 6 7க்கு லைன் தனியாக போடணும். அப்போ ஆப்ஷன் பி தான். ஓகேவா? அடுத்ததா இது இந்த நேர்கோட்டுக்குறி எந்த எண் மதிப்பை குறிக்குதுன்னு கேட்டிருக்காங்க. 5 6 7 8 9. அப்போ இந்த நேர்கோட்டுக்குறி குறிக்கக்கூடிய நம்பர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி 9 அப்படிங்கிறது தான். ஓகேவா? ஸோ இதுதான் எக்ஸசைஸ் 5.1ல இருக்கக்கூடிய கொஷின்ஸ். அடுத்த வீடியோவில் 5.2 பார்க்கலாம். தேங்க்யூ.